தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பாலம் சொத்தவளை பீச், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சொத்தவளை பீச்சுக்கு செல்லும்போது வழியில் உள்ள ஒரு கடல் முகத்துவாரத்தினுடைய பாலம். அதைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பாலத்தை நாம் கடந்தவுடன் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இடம் அந்த பாலத்தின் கீழ்ப்பகுதி. இதன் வழியாக தான் கடலுக்கு பிடிக்க செல்லும் மீனவர்கள் இதன் வழியாக இந்த போட்டினை எடுத்து செல்வார்கள். இதில் அரசு சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக போட்டுகள் விடப்பட்டுள்ளன. அந்த போட்டில் 4 பேர் 5 பேர் பயணம் செய்யலாம். அது அந்த ஸ்பீடு போட்டு போல் செயல்படுகிறது. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்றால் இந்த இடத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக சுற்றுலா சென்று பார்த்தால் மிக அழகாக ரம்மியமாக வெளிநாட்டில் உள்ளது போல் உள்ளது. நீங்கள் தற்போது அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது அந்த கடற்கரை, மிக அருமையான ஒரு கடற்கரை. அது அதனுடைய அலைகள் எல்லாம் பார்க்க மிக அழகாக இருக்கிறது. இது தமிழகத்தில் உள்ள ஒரு நீண்ட நெடிய கடற்கரை. சுமார் 8 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை என்று கூறப்படுகிறது. ஆனால் அருகிலேயே கொஞ்சம் ஆழமும் இருக்கிறது. எனவே குளிப்பதற்கு தடை விதித்து காவல்துறையினரால் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. எனவே இடத்தை பொதுமக்கள் குளிப்பதற்கு பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சாலையிலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பள்ளத்திலே இந்த கடல் அமைந்துள்ளது. நீங்கள் அந்த கடல் பொங்கி வரும் காட்சி, அதிவேகமாக அலைகள் அடிக்கும் காட்சியை தான் தற்போது பார்க்கின்றீர்கள். நாங்கள் நின்ற இடத்திற்கே அந்த அலை வந்து எங்களை தொட்டுவிட்டு சென்ற காட்சி. முதலில் அங்கே தள்ளி இருப்பது போல் இருந்தது. அதன் பிறகு அது எங்களை தொடும் தூரத்திற்கு அது வந்துவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சொத்தவளை பீச் மிக அற்புதமானது. மணல் மிக அருமையாக உள்ளது. நடைப்பயிற்சிக்காக நடந்த பொழுது மிக அருமையாக உள்ளது. இந்த சொத்தவளை பீச்சுக்கு செல்லக்கூடிய ஒரு பாதியில் சாலையில் அரிப்பு ஏற்பட்டு அதனை தொடர்ந்து செல்ல முடியாத நிலையில் சாலை உள்ளது. எனவே அந்த இடத்தில் நீங்கள் வலதுபுறமாக திரும்பி அந்த ஊரிற்குள் சென்று மீண்டும் இடதுபுறமாக திரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீச் வந்துவிடும். அந்த இடத்துல போர்டு வைக்கப்பட்டிருக்கு. இது ஆபத்தான பகுதி, நீங்கள் குளிக்கக்கூடாதுன்னு போர்டு வைக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி சிலர் குளித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அது குளிப்பது மிக தவறு. இந்த ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருக்கின்றான் வீடு கட்டி. தாத்தாவும் பாட்டியும் அதனை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அலையினுடைய ஓர தாண்டவம் பயங்கரமாக உள்ளது. சிறு குழந்தைகள் அறியா பருவத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது ஒரு ஆபத்தானது. குழந்தைகளுக்கு அதனுடைய ஆபத்து தெரியாது. எனவே அவர்கள் ஆபத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கடற்கரையினுடைய ஓரத்திலேயே அந்த பாறைகள் பாசி நிறைந்ததாக காணப்படுகிறது. அந்த பாசி நிறைந்த
பகுதியில் கால் வைக்கும் பொழுது நாம் வழுகி